மும்மொழி கொள்கை நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் கூட எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் பாலிசி தான் ஃபாலோ பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. பட் அரசு பள்ளிக்கு மட்டும் அது வரும்போது வந்து ஏன் வந்து திமுக எதிர்க்கிறது, பாஜக தொடர்ந்து இந்த விஷயத்துல ஒரு வாதம் அடிப்படையிலே பாஜக நண்பர்களுக்கு புரியணும். ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் இருக்குது, சமச்சீர் கல்வி நம்ம சிலபஸ் இருக்குது, தமிழ்நாடோட அரசு கல்வியோட சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் இருக்குது. சிபிஎஸ்சி என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒன்றிய அரசில் பணியாற்றும் ஆசிரியராக இருக்கட்டும், அவங்களோட வேலைவாய்ப்பு இருக்கவங்க பல்வேறு மாநிலத்துக்கு அவங்க போகிறதுனால தான் யூனிஃபார்மாக ஒரு மாநிலத்துக்கும் சிலபஸ் ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தால் சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 3 சிலபஸ்க்கும் அந்தந்த தனியார் பள்ளிகள் எந்த சிலபஸ் அவங்க கொடுக்க விருப்பப்பட்டால் அந்த சிலபஸை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ சிபிஎஸ்சி போர்டு சென்ட்ரல் போர்டு சிலபஸாக இருக்கிற காரணத்தினால ஒன்றிய அரசோட கொள்கை எப்போதிருந்துமே மும்மொழி கொள்கைகளில் தான் அந்த சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட போராட்டத்தினால் அறிஞர் அண்ணா முதல்வராக ஏற்பட்ட பின் இருமொழி கொள்கையை வந்து அரசு கொள்கையாக அவர் நிறைவேற்றி இன்னைக்கு அரசு தமிழ்நாடு அரசு சார்ந்த எல்லா பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரி கூடங்களாக இருக்கட்டும், அதில் வந்து இருமொழி கொள்கையை வந்து முன்மொழிந்தார். ஸோ அப்போ வந்து சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஐசிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸ் என்ன, இதில் ஆரிஜின் எங்கெங்கே வந்ததுன்னு சொல்லி புரியாமல் அனைத்து சிலபஸும் நாங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை வந்து நான் வந்து மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸை ஏற்றுக்கொண்ட தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த கொள்கை அங்கே இருக்கிறது இயல்பு தான். ஆனால் இவ்வளோ பேசுகிறவங்க கேந்திரிய வித்யாவில் வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்களே, கேவி ஸ்கூல்ஸில் கடந்த ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலியம் டேட்டா எடுத்தோம். அந்த டேட்டா எடுத்து பார்த்ததில் என்ன புரியுதுன்னா, தமிழ் வாத்தியார்களே கிடையாது தமிழ்நாட்டில். கேவி ஸ்கூல், கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அது கேவி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், சைனிக் பள்ளியாக இருக்கட்டும், அதில் 53 சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, 100 இந்தி பேசும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் பேசும் ஆசிரியர்கள் 0. அப்போ இவங்க வந்து மும்மொழி கொள்கை என்பது மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதியும் திணிக்கும் முயற்சியை வந்து இவங்க நடத்துகிற ஒன்றிய அரசு நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்காட்டாவே இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் சொல்லுது. சார், இப்போ கொண்டு வர மத்திய அரசோட மும்மொழி கொள்கையில் வந்து இந்தி திணிக்கப்படவில்லை, கட்டாயம் கிடையாது, 3ஆம் மொழியாக தான் இருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்தி திணிப்பு அப்படின்ற வார்த்தை எப்படி நீங்கள் இல்லை கட்டாயம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து அவங்க இந்தி திணிக்கப்படாதுலாம் இல்லை. இப்போ வந்து ரொம்ப நல்லா தெரியணும், அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்வது ஹிந்தி, ஆங்கிலம், அப்புறம் ரீஜன் லாங்குவேஜ் தமிழ். அப்புறம் எந்த நிலையில் நான் கம்பல்சரி ஆக்குவாங்கன்னா, இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை படிக்கும் போது அந்த சிலபஸ் அடிப்படையில் இருக்கும் போது அவங்க வந்து அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியாக இருக்கும். ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது, அவங்க காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அடையும் போது, நீங்கள் எண்ணும் எழுத்தும் இயக்கம் பண்ணும்போது 3ஆம் வகுப்புலேயே மொழி பாடத்திட்டத்துக்கான திணிப்பு நடக்கக்கூடாது. குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழியல் சார்ந்த கல்வி ஏற்ற பின்பு தான் பிற்காலத்தில் அவங்க வந்து கல்வி வந்து மேம்படணும். இப்போ அவங்க வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம் சொல்ல, சிலபஸ்லேயே அவங்க வந்து பாடநூலே மொழிகள் அப்படி தான் இருக்கும், பாடநூல்களே அவங்க மொழியை திணிச்சு வச்சுருவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் கேவி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். நான் இல்லை சார், அது எப்படி சாத்தியமா சார்? தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது சாத்தியமாக இருக்கும்போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வி கற்றல் திறன் இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கும்போது சிபிஎஸ்சி சிலபஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கு இதே ஒரு அரசு பள்ளியில் சூழலில் படிக்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து முதல் தலைமுறையாக இருப்பாங்க. நீங்கள் அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சமூக அமைப்பை பார்த்தீங்கன்னா பட்டியல மக்கள், அதே மிகவும் பிற்படுத்த மக்கள், மலைவாழ் மக்கள் வந்து அரசு பள்ளியில் படிப்பாங்க. அப்போ அவங்க தாய்மொழியும் தமிழும் ஆங்கில மொழி இருமொழி பள்ளியில் நான் படித்தனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற சமூகம் ஒரு 2-3 கோடி தமிழர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆங்கில பரிவும் பெற்று தமிழ் மொழியும் பெற்று இன்றைக்கி வந்து சமூக பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கோம். இங்கே அதனால தான் நம்ம மேலை நாடுகளில் போய் பணியாற்ற விதமாக இருக்கட்டும், பழைய மேலை நாடுகள் முதலீடு நம்ம தமிழ்நாடு கொண்டு வரதாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த இருமொழி கொள்கையினால தான் இன்றைக்கி மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் சமூக விளிம்பு நிலை மக்கள் வந்து சமூக நீதி கொள்கையினால் இருமொழி கொள்கையினால் உயர்ந்து நிற்கிறாங்க. நீங்கள் மும்மொழி கொள்கையை கடைப்பிடித்த நீங்கள் சொல்கிற டிப்பிக்கல் ஹிந்தி ஸ்பீக்கிங் இருக்கிற மாநிலங்கள் எடுத்து பாருங்கள், உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அவங்க இதே மாதிரி சமூக பொருளாதார தளத்தில் உயர்ந்திருக்காங்களா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் உயர்ந்திருக்காங்களான்னு என்ற அடிப்படை இருக்குது. இன்னொரு டேட்டா, இந்து டேட்டா பாயிண்டில் ஒரு டேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னன்னா
அதாவது தமிழ் இந்து பத்திரிகையில் வந்து 2019 2024 வரைக்கும் எவ்வளோ தூரம் மாநிலங்கள் வந்து 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு போய் சேர்ந்திருக்காங்க முதலாம் வகுப்பு மாணவர்கள், 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் 12ஆம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க என்ற ஆய்வு தரவுகள் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 2019 6ஆம் வகுப்பில் 89% எண்ணிக்கை இப்போ 97% உயர்ந்திருக்கு. அதே இந்தி பேசும் மாநிலம் இருக்கிற உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் அது 50% 63% தாண்டதில்லை. அப்போ ஒரு பள்ளிக்கு வர வைக்கிற விஷயங்கள் இருந்து ஒரு சூழலை உருவாக்கியது தமிழ்நாடோட அரசியல் மாடல், திராவிட மாடல். இப்போ நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து இதே ஆயிரவிளக்கு தொகுதியில் சர்பிட்டி தியாகராஜர் வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து 1920 ஆரம்பித்த பின்புலத்தில் தான் காமராஜர் அவர்கள் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு. அது ஒன்றிய அரசு பின்பற்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சத்து உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாங்க, கலைஞர் வந்து முட்டை போட்டார். இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறனால இப்போ கற்றல் திறன், அவங்க கணக்கு போடும் திறன், கணிசமான அளவில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலையில் உணவு கொடுக்காம மத்தியானம் குழந்தைக்கு உணவு போடுமே, காலை பட்னியோடவே பசங்களை போய் விட்டுட்டு போயிட்டோமே என்ற ஏக்கத்தை நம்ம தமிழ்நாடு தீர்த்திருக்காரு. இதோட விளைவுகள்னா மாதம் ஒரு 900 ரூபாய் கிட்ட திட்டக்குழல் ஆய்வு பண்ணும்போது வந்து சேமிக்கிறாங்க. இப்போ எண்ணுமை எழுத்துமையாக இருக்கட்டும், இடைநீட்டல் தவிர்த்துக்காக இல்லம் தேடிய கல்வி திட்டமாக இருக்கட்டும், நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 22,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறந்து வச்சிருக்காங்க. இந்த சூழலில் நீங்கள் சொல்கிறீங்களே அரசாங்க பள்ளி மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின் கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் போய் சேர்ந்திருக்காங்க, இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் போய் சேர்ந்திருக்காங்க, அரசாங்க பள்ளி மாணவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ பல்வேறு ஒருங்கிணை திட்டங்களை வந்து பண்ணி கொடுத்து எந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து அந்த மாடலை வந்து பிற மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு பின்பற்றாமல் அவங்களோட கொள்கை சித்தாந்தங்கள் திணிக்கிறது, கல்வி மூலம் திணிக்கிற முயற்சியை தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.